என்னை விட இந்த பதவிக்கு பொருத்தமான ஒரு ஆள் இங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதவியை கொடுங்க. யார சொல்றீங்க? வேற யாரு? வேதாவோட சின்ன மருமக வித்யா தான். வித்யாவா? என்ன மேடம் சொல்றீங்க? அவ அளவுக்கு நேர்மையான ஒரு பொண்ண உங்களால பார்க்கவே முடியாது. வேதாவை விட நேர்மையான பொண்ணு இவ. வேதாவை விட தைரியமான ஆள் சார். தான் புருஷனோட அண்ணன் தப்பு செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சும் அவரை காப்பாத்தாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கான்னு பாருங்களேன். யாரு செய்வாங்க இதெல்லாம்? வேதா வேதா, ஒரு நிமிஷம். முக்கியமான முடிவெடுக்கும் போது இப்படி எந்திரிச்சு பாதியில போக கூடாது. ஓ மருமக தலைவர் பதவிக்கு வர்றது உனக்கு பெருமை தானே? உட்காருங்க வேதா மேடம். வித்யா ஏற்கனவே ஒரு நாள் சேர்மனா இருந்து பல சாதனை பண்ணிருக்கா. அவளோட தைரியத்துக்கும் நேர்மைக்கும் நம்ம பரிசு கொடுக்க வேணாமா? இப்படி ஒருத்தி நம்ம அமைப்புக்கு தலைவரா இருந்தாதான் மத்தவங்க நம்மள பார்த்து பயப்படுவாங்க. எனக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேரையும் நான் வித்யாவுக்கு ஆதரவு கொடுக்க சொல்றேன். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கணும்னு இப்படி எல்லாம் பேசுறீங்களா? தம்பி, இவ்ளோ பெரிய பதவிய நான் உன் பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கறேன்னு சொல்றேன். அதுக்கு சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லாம என்னையே சந்தேகப்படுற? அப்போ உன் பொண்டாட்டி இந்த பதவிக்கு வர தகுதி இல்லைன்னு நீயே நினைக்கிறியா? இல்ல, நீ பேசுறத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஏற்கனவே இப்படி பேசி பேசிதான் பல நாள் உன் பொண்டாட்டிய பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த. இப்போ மறுபடியும் அது நடக்கணுமா? இனி உங்க சகுனி வேலை எல்லாம் எங்க கிட்ட எடுபடாது. அப்படி ஒத்துமையா இருங்க, அதுதான் எனக்கும் வேணும். உங்க அம்மா மாதிரி நீங்க பிரிஞ்சு இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களாம் ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்க முடிவை சொல்லுங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு சரின்னு தான் தோணுது. வித்யா பத்தி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல திறமையான பொண்ணு. வேதம் படத்துக்கு அப்புறம் அவங்க இந்த பொறுப்புக்கு சரியா தான் இருப்பாங்க. வித்யா, நீ என்னமா சொல்ற? அத்தை இருந்த பதவிக்கு அவ எப்படி வருவா? அவளுக்கு இதுல விருப்பம் இல்ல. அது நீ சொல்லாத ஸ்னேகா, அவ சொல்லட்டும். அவ அமைதியா நிக்கும் போதே தெரிய வேண்டாமா அவளுக்கு இதுல விருப்பம் இல்லன்னு? ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இத பாருங்க சார், நீங்க எல்லாரும் என்னை எதிர்த்ததுனாலதான் நானே என் பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு முன் வந்தேன். ஆனா அதுக்கும் இவங்க ஒத்து வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? வித்யா இந்த பதவியை வேண்டான்னு சொன்னா அப்ப நானே இந்த தலைவர் பதவியை ஏத்துக்கிறேன். ஆனா அவளை தவிர வேற யாருக்கும் நான் இந்த பதவியை விட்டு தர மாட்டேன். வித்யா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க முடியாதுன்னு சொன்னா நாங்க சகுந்தராவை தான் தலைவராக்குவோம். எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க யார வேணா தலைவராக்குங்க, அவளுக்கு இதுல விருப்பம் இல்ல. நான் இந்த பதவியை ஏத்துக்கிறேன். ஏய், நீ அத்தையோட பொறுப்புல இருந்தா என்ன தப்பு? நான் என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். என் முடிவை நீங்க சொல்லாதீங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆகி போச்சா? பாத்துக்கோங்க அத்தை, இவளோட நோக்கம் என்னன்னு இப்போ அது புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து போட சொல்லி சீட்ல உட்கார வச்சிடலாம். வித்யா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
அப்புறம் வேதா, உன் டைம் முடிஞ்சிடுச்சு. இனி உன் மருமகளோட டைம். அதனால நீ ம்? அவ அப்படித்தான். நீ உக்காரு. தம்பி, என்ன நீ? உன் பொண்டாட்டி இவ்ளோ பெரிய பதவிக்கு வந்திருக்கா, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருக்க. அவர் அப்படிதான். எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் ரியாக்ட் பண்ணுவாரு. ஆ, இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தோஷமாயிடுவாரு. ம். உங்க அத்தை மாதிரி நீங்களும் இந்த பதவிக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்து பாராட்டு எல்லாத்துக்கும் காரணம் சகுந்தலா மேடம் தான். அவங்க இல்லனா இப்போ நான் இந்த பதவிக்கே வந்திருக்க முடியாது. எனக்காக இவ்ளோ பெரிய பதவியை விட்டு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப சந்தோஷப்படாத வித்யா. உன் மாமியார் உனக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏற்கனவே உன்னால குடும்பமே பிரிஞ்சிருக்கு. இப்போ அவ இருந்த பதவியில நீ வந்து உட்கார்ந்திருக்கல்ல, அந்த கோவத்துல அப்படி போறாளோ என்னவோ. அவ கோவத்தை பார்த்தா இனிமே வீட்டுக்குள்ள வேதாவுக்கும் உனக்கும் ஒரு பெரிய யுத்தமே நடக்கும் போலயே. நான் இந்த பதவியை உனக்கு விட்டு கொடுக்காம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்காம இருந்திருக்குமோ என்னமோ. சகுந்தலா மேடம், மாமியார் மருமக இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு கூடிப்போம். ஆனா அவங்க பையன், ஏன் பையனுக்கு என்ன? ஏய், என்னடி என் பையனுக்கு என்ன? ஓ, ஏற்கனவே அவனை கடத்தினதா ஒரு டிராமா பண்ணியே, அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? சாச்சா அதெல்லாம் நான் பண்ணுவேனா? இது வேற. இப்போ உங்க பையன் எங்க இருக்கான்னு கேளுங்க. அட, போன போட்டு கேளுங்க. போன் யார் கையில இருக்கோ என்னமோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுப்பான். ஹலோ, ஹலோ தர்ஷன். நான் வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நீங்க யாரு? ஏய், யார்டா நீ? ஆ? என் பையன் எங்க? என் பையனோட போன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? என்ன வித்யா இப்படி எல்லாம் பேச சொன்னாளா? மேடம், மரியாதையா பேசுங்க. நீங்க பெயில்ல தான் வெளியில இருக்கீங்க, அத மறந்துட வேணாம். அத நீ சொல்லாதடா, திருட்டு ராஸ்கல். ஆமா, உனக்கு இந்த வித்யா எவ்வளவு பணம் கொடுத்தா? எங்கடா என் பையன்? ஆ? என்னடா, உன் அம்மாக்கு உன் மேல அக்கறை இல்ல போல. மா, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். டேய், யாருடா நீ? என் பையன் மாதிரி குரலை மாத்தி பேசுற? மா, நான் தர்ஷன் தாமா பேசுறேன். ஆ, நீ இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா? டேய் தர்ஷன். மா, என்ன மேடம், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய திட்டுவீங்க? அதுவும் எவ்வளவு கேவலமா பேசுறீங்க.
ஜட்ஜு கொடுத்த பனிஷ்மெண்ட் மறந்துருச்சா? சார் நீங்கன்னு தெரியாம பேசிட்டேன் சார். சாரி சார். எதுக்காக சார் என் பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணா அரெஸ்ட் பண்ணாம கொஞ்சுவாங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வேதா மேடம் பையன் மேல பழி போடுற மாதிரி எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. எங்களை என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சார் சார் அப்படிலாம் எதுவும் இல்ல. அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் சார். அடிச்ச அடியில அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான். இனி ஒண்ணும் நீங்க சமாளிக்க வேணாம். உடனே புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. என்ன சகுந்தலா, உனக்கு மட்டும்தான் ஆதாரத்தை உருவாக்க தெரியுமா? எங்களுக்கெல்லாம் தெரியாதா? வித்யா நீ ரொம்ப ஓவரா போற. நீதான் எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் திருந்தவே மாட்டியே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் குழந்தை மேலேயே போய் கேஸ கொடுத்து உள்ள தள்ளிருப்ப? அதுவும் ஏன் அத்தைய பதவியை விட்டு கீழே இறக்கிருப்ப. ஆனா கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு பாரு. இப்ப நான் இந்த அசோசியேஷன் தலைவர் ஆயிட்டேன். அப்ப என்னோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. வேணா வித்யா. என்னோட முதல் கையெழுத்து உன்னையும் உன் காலேஜையும் இந்த அசோசியேஷனை விட்டு நீக்கிறது தான். ஏன்னா உன் பையன் கேள்வித்தாள லீக் பண்ணிருக்கானே, அது எவ்வளவு பெரிய தப்பு. ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதானே சகுந்தலா? அப்படித்தானே சார்? உன் பையன் நிரபராதின்னு நிரூபி, அப்புறம் நான் இந்த நடவடிக்கைய வாபஸ் வாங்கிக்கிறேன். உடனே டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. வித்யா இந்தாங்க. வாங்கிக்கோ சகுந்தலா. எப்படி இந்த அசோசியேஷன்ல ஒரு மெம்பரா இருந்தாலே தலைவர் பதவிக்கு போட்டி போடலாமா? இனி நீ எந்த ஒரு காலத்திலையும் இந்த அசோசியேஷன்ல மெம்பர் ஆக முடியாது. போய் உன் பிள்ளைய காப்பாத்துற வழியே பாரு. வரேன் செல்லம். அசோசியேஷன் மீட்டிங்ல என்ன முடிவெடுத்தாங்க? நான் இந்த பதவியை ஏத்துக்கிறேன். என்ன வேதா அமைதியாவே இருக்க? அவங்க எப்படி மாமா பேசுவாங்க? கிட்டத்தட்ட 10 வருஷமா இவங்க தான் தலைவரா இருந்தாங்க. இவங்களை எதிர்த்து நிக்கிற தைரியம் கூட யாருக்கும் வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு நேத்து வந்தவ தலைவர் ஆயிட்டாலே. அத்தையோட படிப்பு என்ன, தகுதி என்ன, அவங்கள தூக்கிட்டு படிக்காத ஒருத்தைய தலைவராக்கிட்டாங்களே. படிக்காத யார சொல்றீங்க? வேற யாரு? அதான் இந்த வீட்டு மகாராணி இருக்காளே வித்யா, அவளதான் தலைவராக்கிட்டாங்க. வித்யாவை தலைவராக்கிட்டாங்களா? ஆமா,
சொந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் மேலேயே பொய் கேஸ போட்டு உள்ள தள்ளிருக்கால, அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த நேர்மைக்கு பரிசு கொடுக்க வேண்டாமா? அதான் அவளை தலைவராக்கிட்டாங்க. என் அத்தை இருந்த பதவியில நான் இருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை அவங்க சொன்ன உடனே அத்தையை எழுப்பி விட்டுட்டு அந்த சீட்ல உட்கார்ந்துட்டாலே. அப்போ அந்த இடத்துக்கு வரதுக்கு அவ எத்தனை நாள் வெயிட் பண்ணிருப்பா? ஒரு பக்கம் ஏன் புருஷனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டா, இன்னொரு பக்கம் அத்தையோட பதவியும் பறிச்சுக்கிட்டா. சும்மா சொல்லக்கூடாது மாமா, அவ சாதாரண ஆள் இல்ல, வில்லிங்களுக்கெல்லாம் வில்லி. அவளை போய் நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவ அப்பாவே நினைக்கிறீங்க பாருங்க, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அப்பா, அண்ணா வந்துட்டாங்கப்பா. விஜய் விஜய் என்னங்க? விஜய், உங்களை ரிலீஸ் பண்ணவே மாட்டேன்னு சொன்னாங்களே, எப்படிங்க வந்தீங்க? என்னடா நடந்துச்சு? நான் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிருச்சுமா. எப்படிடா? கேக்குறாங்கல்ல, எப்படின்னு சொல்லு விஜய். இன்னமும் நீ என் புருஷனை காப்பாத்தின மாதிரி பேசிட்டு இருக்க. உன் பொண்டாட்டியால தான் இவர் அரெஸ்ட் ஆனாரு. இப்ப அவளால தான் விஜய் ரிலீஸ் ஆயிருக்கான். என்ன நான் சொல்றேன்? உண்மையான குற்றவாளி யாருன்னு வித்யா கண்டுபிடிச்சு எவிடன்ஸையும் போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணிட்டா. அதான் விஜய் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவங்க கண்டுபிடிக்கல, வித்யா கண்டுபிடிச்சிருக்கா. வித்யா யார் அது? வேற யாரா இருக்க முடியும்? எல்லாம் அந்த சகுந்தலாவோட வேலைதான். சகுந்தலா? அவ பையன் தர்ஷன் தான் இதை செஞ்சிருக்கான். நான் அப்பவே நினைச்சேன். பக்காவா பிளான் பண்ணி விஜய மாட்டி விடுற மாதிரி ஃபேக் எவிடன்ஸை செட் பண்ணிருக்கான். நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைய அவனுக்கு சாதகமா பயன்படுத்திருக்கான். திருட்டு ராஸ்கல். அம்மாவுக்கும் பையனுக்கும் எவ்வளவு பட்டாலும் புத்திய வர மாட்டேங்குது. வித்யா, நல்ல வேளை வித்யா நீ கண்டுபிடிச்ச. இல்லனா இந்த கேஸ்ல இருந்து விஜயால வெளியே வந்திருக்கவே முடியாது. இது நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கு தீராத களங்கமா வந்து சேர்ந்திருக்கும். அம்மாவும் அப்பாவும் யார் யார்கிட்டயோ பேசி பார்த்தாங்க அண்ணி. யாருமே ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, இப்போவாது வித்யாவை புரிஞ்சுக்கங்க. வித்யா விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எல்லாமே அந்த தர்ஷனோட பிளான். நிறுத்து சஞ்சய். தர்ஷனை அரெஸ்ட் பண்ணிட்டா உடனே உன் பொண்டாட்டி நல்லவள ஆயிடுவாளா? அண்ணி, வித்யா எப்பவுமே நல்லவதான். அப்போ நாங்க கெட்டவங்களா? ஸ்னேகா, கொஞ்சம் அமைதியா இரு. இல்லங்க, இவங்க எப்படா பாயிண்ட் கிடைக்கும் நம்மள கேவலமா பேசலான்னு புருஷனை பொண்டாட்டிக்கு அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு நிக்கிறாங்க. ஸ்னேகா, அவன் தப்பா எதுவுமே சொல்லியம்மா. நாம எல்லாருமே விஜய் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்ததான் ட்ரை பண்ணோம். நம்மளால முடியல. வித்யாவும் சஞ்சயும் கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சு அவனை காப்பாத்திருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே? வித்யா உங்களை விரோதியா நினைச்சிருந்தா இப்படி ஒரு உதவியை செஞ்சிருப்பாளா? உதவியா? பாத்தீங்களாங்க, இப்பவே சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்க மருமக. இவர் அரெஸ்ட் ஆக அதுதான் காரணம். வீட்ல எல்லாரும் அவளை தப்பா பேசினதும் உடனே அவ மேல தப்பில்லைன்னு நிரூபிக்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. அது சரிதானே? அதுல என்னமா தப்பா கண்டுபிடிக்கிற நீ? அப்பா, நான் இந்த வீட்ல இருந்து அரெஸ்ட் ஆகி போகும்போது வித்யா சாதாரண ஆளு. இப்போ பிரைவேட் காலேஜ் அசோசியேஷனோட சேர்மன். அதுக்கு என்னடா? இத கூட புரிஞ்சுக்காத முட்டாள் இல்லப்பா நானு. என்னோட விடுதலை வித்யாக்கு ஒரு பெரிய பதவியை வாங்கி கொடுத்துருக்கு.